குட்டி விலோகோட டே 36 பார்க்கலாமா? நேற்று நைட்டு வரும்போது வாங்கிட்டு வந்த காய்கறியெல்லாம் அப்படியே வெளியவே தான் வச்சுருந்தேன். அதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்கு எடுத்து வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு வேலையாக பண்ணேன். கிளாஸ் முடிச்சுட்டு நான் உள்ளே நுழையிறேன். நிஷான் ஒரே அழ. ஸோ அவனுக்கு ஃபீட் பண்ணி அதுக்கப்புறம் சப்பாத்தி சுட்டு சாப்பிட்றதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு. லேட் ஆகினதை விட ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனாலேயே இன்றைக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதுவுமே நேற்று பண்ணலை. எப்பயுமே நைட்டை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவேன். இன்றைக்கி நேராக ஆப்போசிட், எல்லாமே காலையில் ஏஞ்சி பண்ண வேண்டியதாகிடுச்சு. நம்ம காலையில் சீக்கிரமாக வேலை முடியணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, முருங்கைக்காய் கட் பண்ணி வைக்கிறது எல்லாமே ரெடியாக ஒரு பாக்ஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கடகடன்னு வேலை முடிஞ்சிடும். மார்னிங் டிஃபனுக்கு தோசை தான் ஊற்ற போகிறோம். அதனால் சாம்பார் செஞ்சுட்டு கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். இட்லினா முன்னாடியே செஞ்சு வச்சிடலாம். தோசைன்றதால நம்ம என்ன டைமில் சாப்பிட்றோமோ அந்த டைமில் செஞ்சு சாப்பிட்டுப்போம், அவ்வளோதான். இன்றைக்கி என்னன்னு தெரியல, நிஷான் பார்த்து 2 வாட்டி ஏஞ்சான். நடுவில் கொஞ்சம் நேரம் முழிச்சிட்டு இருந்தான். அதனால் வேலையெல்லாம் எனக்கு கரெக்டாகவே முடியல. இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வெளியே ஷீட் போடுறதுக்கு ஆளுங்க வந்திருந்தாங்க. அவங்க ட்ரில் பண்ணுற சவுண்டில் நிஷானை வெளியும் என்னால் தூளியில் தூங்க வைக்க முடியல. எப்போ தூங்கினாலும் பெட்லேயே போடுற மாதிரி இருந்தது. அதனால் எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் டிஸார்டராகவே ஆயிடுச்சு. நிஷானுக்கும் இன்றைக்கி குட்டி தோசை தான் செஞ்சுருந்தேன். சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும்போது அதிலேருந்து கொஞ்சம் தனியாக அவனுக்கு எடுத்து வச்சுடுவேன். ஸோ அதையும் சேர்த்து அவர் சாப்பிட்ருவார். விபா டேபிள் நம்ம ஆக்சுவலி பெட்ரூமில் தான் வச்சுருந்தோம். அவள் படிக்கிறதுக்கு கொஞ்சம் வாட்டமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த டேபிள் எடுத்து நம்ம ஹாலுக்கு போட்டாச்சு. இப்போ அந்த ஹாலுக்கு புதுசாக அந்த டேபிள் போட்டதுனால நிஷான் வந்து அதில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. அது மேலே ஏறி உட்காரணுன்னு ஒரே இடம், கையை காமிச்சு அழுதுகிட்டே இருக்கான். சாப்பிட்ற டைமில் மட்டும் அவங்கள எப்படின்னா ஹாப்பியாக வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம வேலை முடியணும்னா அவங்க டக்கு டக்குன்னு சாப்பிட்டா தான் உண்டு. அவனுக்கு சாப்பாடு ஊட்டி முடிச்சதும் கொஞ்ச நேரம் அவர் தாத்தா கூட சுற்றிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் படுத்து தூங்கிட்டான்.